நாம் பல விஷயங்களில் மற்றவர்களோடு நம்மை கம்பேர் பண்ணி சில நேரங்களில் வருத்தப்படுறோம். ஆனால் கர்த்தரால் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி புகழப்பட்ட தாவீது ராஜாவிடத்தில் இருந்த பைபிள் ரீடிங், அவர் எப்படி தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியமாக இருந்தார் அப்படின்னு சில விஷயங்களை பார்க்கலாம். சங்கீதம் 119 162 போட்டிருக்கு, மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன்னு சொல்லிட்டு. அப்போது அவர் வேத வார்த்தைகளை அவர் படிக்கும்போது அதில் அவருக்கு கிடைக்கிற சந்தோஷம், ஒரு கொள்ளையுடைமைனா ஒரு பெரிய ட்ரெஷர், நிறைய விலை மதிப்பற்ற பொருட்களை பார்க்கும்போது அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமோ, அதை விட நான் உங்கள் வசனங்களை படிக்கும்போது, நீங்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்கும்போது நான் மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கு நமக்கு இந்த மகிழ்ச்சி இருக்கா? நாம் பைபிள் படிச்சுட்டு எந்திரிக்கும் போது நம்ம இந்த மகிழ்ச்சியோடு எந்திரிக்கிறோமா? இல்லைனா ஏதோ இன்றைக்கி நான் படிச்சுட்டேன் ஓகே அப்படின்ற மைண்ட் செட்டோடு இருக்கோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் கூட அவர் சொல்கிறாரு 171 உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். இதுதான் அவர் செஞ்ச 2வது விஷயம். என்னன்னா, வேதத்தை படிக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது, தேவன் என்னோடு பேசுகிறார்னு சொல்லி அவர் உணரும் போது உடனே அவர் கர்த்தரை துதிக்கிறாருங்க. அவருடைய உதடுகள் கர்த்தரை துதிக்கிறது. கர்த்தர் நம்மிடத்துல பேசும்போது, அவருடைய வார்த்தைகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது, தேங்க்யூ லார்ட், எனக்கு இதை கற்றுக் கொடுத்தீங்களே, நன்றின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குதுங்க. அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 119 173 சொல்கிறாரு, நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக அப்படின்னு. ஸோ தேவன் கற்றுக் கொடுத்த அந்த விஷயங்களை நான் கை கொள்ள போகிறேன், நான் அதை ஃபாலோ பண்ண போகிறேன், நான் அதை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய விருப்பம், தன்னுடைய இஷ்டம் அதெல்லாத்தையும் விட்டுட்டு காட் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை நான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பாதையை அவர் தெரிந்து கொண்டு வாழ ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய கரம் அவருக்கு துணை இருந்ததுங்க. இதே மாதிரி தான் நமக்கும் கூட கர்த்தருடைய கரம் துணையாக இருக்கணும்னா, கர்த்தருடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதற்கு நம்மை கீழ்ப்படிய அர்ப்பணித்து அவருடைய பாதைகளை நாம் தெரிந்து கொள்ளும்போது நமக்கும் கர்த்தருடைய கரம் துணையாக இருக்கும். காட் பிளஸ் யூ.